பார்த்துட்டு ஒரு சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, என் பேர் ரம்யா பாரதி. நான் நம்ம சேனலில் பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதை பற்றின வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்சீல் பண்ணுறதுலேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நார்மலாக நம்ம ஒன் வே தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோம் என்னன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபேஸில் வந்துட்டு எதுவுமே அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதோடு தான் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து இதில் தான் நம்ம ஒன் சைடு வந்துட்டு நார்மலாக கன்சீல் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம், இன்னொரு சைடு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். கன்சீலர் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால் வந்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர்லேருந்து எப்பவும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இது லோட்டஸ் ஒயிட்லோட மாய்ஸ்சரைசர் தான். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். இது வந்து LA18 ஃபவுண்டேஷன் தான். இது ஷேட் பார்த்திங்கன்னா 02 மார்பிள் ஷேட். நம்ம நார்மலாக க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரியே வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வந்துட்டு ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் நம்ம வீடியோ போய்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம இது ஃபுல்லாக நம்ம டேப் பண்ணலாம் பிளெண்டர் வச்சு. நம்ம ஃபவுண்டேஷன் வரைக்கும் நார்மலாக வந்துட்டு எப்பவும் பண்ணுற ஸ்டெப்ஸ் தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த சைடு வந்துட்டு நார்மலாக நம்ம எப்பவும் கன்சீல் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம அண்டர் ஐ கீழே வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு நான் கன்சீல் பண்ண வேண்டிய பிளேஸில் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சைடு வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இந்த சைடு அதாவது நம்ம கன்சீல் பண்ணுறதே வந்துட்டு நம்ம அப்பர் டைரெக்ஷனில் ஃபேஸ் லிஃப்ட் ஆகுற மாதிரி தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஐ கிட்ட க்ராஸாகவும் லிப்ஸ் கிட்ட வந்துட்டு அதே மாதிரி அப்பர் டைரெக்ஷனில் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பிளெண்டர் வச்சு இப்போ டேப் பண்ணலாம். நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது சின்ன ட்ரிக் தான், ஆனால் வந்துட்டு இது கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஃபேஸில். இப்போ நம்ம அந்த சைடு நம்ம டேப் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடும் வந்துட்டு நம்ம டேப் பண்ணிடலாம். இப்போ நம்ம காம்பேக்ட் யூஸ் பண்ணலாம். இதுவும் LA18 காம்பேக்ட் தான். இது ஷேடும் வந்துட்டு மார்பிள் ஷேடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு டவுன்வர்டில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா அப்பர் டைரெக்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சேஞ்சஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு சைடுக்கும். இந்த மேக்கப் லுக்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு வந்துட்டு பண்ணது வந்துட்டு ரொம்ப கீழே வந்துட்டு லிஃப்டடாக இருந்துச்சு. நம்ம இந்த சைடு வந்துட்டு நம்ம இப்போ நியூ மெத்தட் ஃபாலோ பண்ணது வந்துட்டு அப்பர் டைரெக்ஷனில் வந்துட்டு லிஃப்டடாக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.